அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு ரஷ்யா யுக்ரைன் போர் முடிவுக்கு வர வேண்டும் என்று வலியுறுத்தி வந்தார். அது மட்டுமில்லாமல் பைடன் அரசு $350 பில்லியன் யுக்ரைனுக்கு வழங்கியிருக்கிறது. அந்த நிதிக்கு ஈடாக உங்கள் நாட்டு கனிம வளங்களை அமெரிக்காவிற்கு வழங்க வேண்டும் என்ற ஒப்பந்தத்தை யுக்ரைன் அமெரிக்காவுடன் செய்து கொள்ள வேண்டும் என ட்ரம்ப் வலியுறுத்தினார். முதலில் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ட்ரம்ப் போர் நிறுத்தத்திற்காக மத்தியஸ்தம் செய்தால் போதும் ஒப்பந்தத்தை ஏற்க முடியாது என கூறிய நிலையில் பின்னர் ஒப்பந்தத்திற்கு சம்மதித்தார். கனிமவள ஒப்பந்தத்தில் கையெழுத்திட அமெரிக்காவிற்கு வந்த ஜெலன்ஸ்கி வெள்ளை மாளிகையில் அதிபர் ட்ரம்ப், துணை அதிபர் JD வான்ஸ் ஆகியோரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது பேசிய துணை அதிபர் வான்ஸ், ஒரு நாட்டின் அமைதிக்கான முன்னேற்றத்திற்கான வாய்ப்பு ராஜதந்திரத்தில்தான் இருக்கிறது, ட்ரம்ப் அதைத்தான் செய்கிறார் என பேச பிரச்சனை துவங்கி இருக்கிறது. குறுக்கிட்ட ஜெலன்ஸ்கி, நீங்கள் எதை ராஜதந்திரம் என்கிறீர்கள் என கேட்க, உங்களை அழிவில் இருந்து காப்பாற்றுவது என பதிலளிக்க பேச்சுவார்த்தை விவாதமாக மாறியது. ட்ரம்ப், ஜெலன்ஸ்கி, வான்ஸ் இடையே வாக்குவாதம் முற்றிய நிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தாகாமலேயே சந்திப்பு நிறைவு பெற்றது. You haven't been allowed. We gave you through this stupid president $350 billion. We gave you military equipment, and you men are brave, but they had to use our military. If you didn't have our military equipment, this war would have been over. அப்போது டொனால்ட் ட்ரம்ப், நீங்கள் அமைதியை விரும்பினால் மட்டும் மீண்டும் வரலாம் என கூறியிருக்கிறார். தனக்காக தயார் செய்யப்பட்டிருந்த மதிய உணவையும் சாப்பிடாமல் அங்கிருந்து கிளம்பியிருக்கிறார் ஜெலன்ஸ்கி. இந்த நிகழ்வுக்கு பின்னர் கருத்து தெரிவித்திருக்கும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் ஜெலன்ஸ்கிக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்ததும் அவர்கள் அனைவரும் சொல்லி வைத்ததைப் போல ஒரே மாதிரி எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டதும் இது திட்டமிட்ட செயல் என விமர்சனத்திற்கும் உள்ளானது. ஆனால் சந்திப்பு நடைபெற்று 24 மணி நேரத்திற்குள் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியின் எக்ஸ் தள பதிவு அவர் மீதான நம்பிக்கையை குறைக்கும் விதமாக அமைந்திருப்பதாக விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. தனது பதிவில் அமெரிக்கா வழங்கிய அனைத்து ஆதரவுக்கும் மிக்க நன்றியோடு இருக்கிறோம் என்றும், கடந்த 3 ஆண்டுகளாக நடக்கும் போரில் அவர்களின் ஆதரவு மிக பெரியது என்றும் கூறியிருக்கிறார் ஜெலன்ஸ்கி. மேலும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உடனான உறவு வெறும் 2 தலைவர்களின் தொடர்பு என்பதை விட அதிகமானது. இது எங்கள் மக்களுக்கிடையே உள்ள வரலாற்று சிறப்புமிக்க மற்றும் உறுதியான பிணைப்பாகும் என கூறியது சர்வதேச அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்த இருக்கிறது. ஒப்பந்தம் கையெழுத்தாகாமல் வெளியேறியதும் யுக்ரைனை அமெரிக்கா நடத்தும் விதம் விமர்சனத்திற்கும் உள்ளான நிலையில் ஜெலன்ஸ்கியின் அமெரிக்க ஆதரவு பதிவு பல்வேறு கேள்விகளுக்கும் வழிவகுத்தது மட்டுமன்றி, யுக்ரைன் வளங்களை நிரந்தரமாக அமெரிக்காவிடம் அடகு வைத்து விட்டாரா, மிரட்டலுக்கு பணிந்தாரா என்ற கேள்விகளுக்கும் வழிவகுத்திருப்பதாக கூறப்படுகிறது.